வணக்க மக்களை, டிஆர்ஏ அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ரொம்ப எளிமையான ஒன்று. நிறைய பேர் தப்பு பண்றக்கூடிய டாபிக். சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அழகு 2 சொல்லதிகாரத்துல அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, வீடியோ தொடர்ச்சி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அது என்ன சார் அகர வரிசை? ஃபர்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தலுக்கு தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. ஸோ தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கா, அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஸோ உயிரெழுத்து 12, ஸோ மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்து உயிர் முதல் எழுத்து அப்படின்வாங்க. ஸோ உயிர் முதல் எழுத்து மொத்தம் 30. ஸோ உயிர் மெய்யெழுத்து மொத்தம் 216. ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்து. ஓகேவா? ஓகே, இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கும் போது முதல்ல ஆ இக்கி, அதாவது உயிரெழுத்து தெரியணும். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து ஆ வரிசை. ஸோ எப்பயுமே நீங்க இந்த அகர வரிசை சொற்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் போகணும், ஹரிசாண்டலா தான் போகணும், வெர்டிகலா போகக்கூடாது. ஸோ அப்ப இப்படித்தான் போனோம். இப்ப ஆ சொல் ஆ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஸோ இதை முடிஞ்சா அதுக்கப்புறம் கா வரிசை, அப்படியே கா வரிசை போனோம். அதுக்கப்புறம் ஞா வரிசை, அப்புறம் சா, ஜா, தா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, ல, வ, அடுத்து லா, லா, ரா, ந. ஸோ இப்படித்தான் நீங்க போனோம். இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்தா தப்பு. எல்லா வரிசையும் இப்படித்தான் போனோம். ஒவ்வொரு எழுத்தா பார்க்கணும். எந்த எழுத்து முதல்ல வருதோ அப்ப அந்த இதுதான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஓகேவா? அப்ப இதுக்கு நம்மளுக்கு தமிழ் எழுத்து தெரிஞ்சிருந்தாலும் இது போடலாம், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஸோ அப்ப உயிர் எழுத்து மொத்தம் 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்து. சரி, ரைட்டு. சொற்களை அகர வரிசைப்படுத்தும் போது உயிரெழுத்தில் தொடக்கம் சொல்லிருப்பின் அதனை முதலில் எழுத வேண்டும். அதாவது ஆ முதல் அவ் வரையிலான எழுத்துக்கள் வரிசையாக வரும். இப்படி இந்த வரிசையில வரும். அதான் கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்துக்களை முதல் எழுதுவதாக வைத்து வரிசைப்படுத்தும் போது, அதாவது உயிர்மை எழுத்து உயிரெழுத்து இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து பார்க்கணும். அந்த 12 எழுத்துமே இல்லை அப்படின்னா அடுத்து உயிர்மை எழுத்து பார்க்கணும். காங்க, சா, சா, இட்டு, இத்து, இத்து, பிம் போகும் இல்லையா? அப்படி அதுக்கு நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் வரிசையா தெரிஞ்சிருக்கணும். இந்த 30 எழுத்து கரெக்டாயும் தெரிஞ்சிருக்கணும், அதோட வரிசைகளும் தெரிஞ்சிருக்கணும். உயிர்மை எழுத்துக்கள் ஒரே வரிசையில், அதாவது கா வரிசை பல வரும். கா, கா, கி, கி, குக்கு, கொக்கோ, கவு அப்படி வரும் இல்லையா? அதை அடுத்து பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, முறையில் வரிசைப்படுத்த வேண்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம், உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. உறவினர், அண்ணன், தம்பி, தாய், சகோதரர், இதனை அகர வரிசைப்படி நீங்கள் வரிசைப்படுத்துகன்னு கேள்வியில கொடுப்பான். அப்ப என்ன பண்ணணும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து தான் மேட்ரு. நம்மளுக்கு முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து இதெல்லாம் டேஷ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுத்து ஊ வருது. ஓகே, ஆ, தா, தா, சா. அப்ப முதல் எழுத்து உயிரெழுத்துல எங்க ஆரம்பிக்கும்? முதல் எழுத்து ஆள் ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் முதல்ல வரும். அப்ப இது 1. அடுத்து 2வது எழுத்து எது வரும்? தா, தா, சா. இதெல்லாம் மெய்யெழுத்து. அப்ப உயிரெழுத்துல அப்ப 2 என்ன இருக்கு? இன்னொரு ஊ இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து 2 முடிஞ்சு, ஆ இருக்கு, ஊ. அப்ப இது முதல், இது 2வது. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் வருது. தா ஃபர்ஸ்ட் வருமா, சா ஃபர்ஸ்ட் வருமா? கசதப, கக், இக்கு, இங்கு, இச்சு. ஸோ இச்சு தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப சா வரிசை இது. அப்ப சா 3. அடுத்து பார்க்கணும், என்ன சார் 2 தா இருக்கே, இதுல எப்படி சார் பாக்குறது அப்படின்னா, தாத்தா, தித்தி, துத்து. அப்ப இந்த வரிசை பார்க்கணும். அடுத்து தா, தா ஃபர்ஸ்ட் எது ஆரம்பிக்கும்? தா, தா, தி, தி, து, இப்படிதானே வரும். அப்ப இது 4, இது 5. புரியுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து உயிர்மெய் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். சார் உயிரெழுத்து இருக்கா, அடுத்து மெய்யெழுத்து இருக்கா, அடுத்து உயிர்மெய் எழுத்து, இப்படிதான் போனோம். அப்ப அண்ணன், உறவினர், சகோதரன், தம்பி, தாய், பாட்டி. ஸோ இந்த வரிசையில தான் அமையணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது பாப்போமா. ஏடகம், அறிவு, இருள், ஊன், உடுக்கை, உடம்பு, அற்றம். இதுல எப்படி சார்? இப்ப இன்கேஸ் ஃபர்ஸ்ட் எழுத்து 2 ஒரு சொல்லுக்கு ஒரே மாதிரி வருது அப்படின்னா 2வது எழுத்தை பார்க்கணும்.
ஸோ ரெண்டாவது எழுத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது அப்படின்னா மூணாவது எழுத்து. இங்க பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுல பார்க்கணும். ஏ இருக்கு, ஆ இருக்கு, ஈ இருக்கு, ஊ இருக்கு, ஊ இருக்கு, ஊ இருக்கு, ஆ இருக்கு. ஸோ ரெண்டு ஆ இருக்கு. இங்க ஒரு அறிவு, இங்க ஒரு அச்சம். ஸோ ஃபர்ஸ்ட் எது வரும்? ஃபர்ஸ்ட் எது வரும்? இரு தான் வரும். இன்னும் இரு. அப்ப இருல தான் ஆரம்பிக்க போகுது. இரு, ரா ரா, ரீ ரீ. அப்ப ரா இரு தான் ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துல. அதோட வரிசையில தான் ரா ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ரா வரும், அப்புறம் ரீ வரும். அப்ப இது முதல்ல. இங்க பாருங்க, ரீ வருது. இரோட அடுத்த வரிசையில வரக்கூடிய எழுத்து தான் ரீ. அப்ப இது ரெண்டாவது. ஓகே, அடுத்து பார்க்கணும். ஆ முடிஞ்சு. வேற உயிரெழுத்து இருக்கா? இருக்கு. ஈ இருக்கு. அப்ப இது மூணாவது வரும். அடுத்து ஏ உயிரெழுத்து, இது நாலாவது. அடுத்து ஊ உயிரெழுத்து. அப்ப இங்க ரெண்டு இருக்கு, ரெண்டு ஊ இருக்கு. இப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ரெண்டாவது எழுத்த பாருங்க. இங்க டா, இங்க டூ. அப்ப இட்டு வரிசையில எது ஃபர்ஸ்ட் வரும்? டா. அப்ப டால தானே ஆரம்பிக்கும். அப்ப இதான ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது 5. அப்ப இது 6. அப்ப இது 7. கடைசியில 8. ஏடகம். ஏடகம் 8வது ஆவரம். அற்றம், அறிவு, இருள், உடம்பு, ஊடகை, ஊழ், ஏடகம். புரிஞ்சா? அப்ப ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து மெய்யெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் ரெண்டு முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னா ரெண்டாவது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்ப்போமா? இனிமை, ஓதல், ஆரவம், ஆநிறை, ஒருமை. இதுல பாருங்க, ஈ இருக்கு, ஓ இருக்கு, ஆ இருக்கு, ஆ இருக்கு, ஓ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆ தான் வரும். ஆ. அப்ப ஆ இது ரெண்டாவது. ஆரவம் ஃபர்ஸ்ட், ஆநிறை ரெண்டாவது. அடுத்து ஈ, இது மூணாவது. அடுத்து இது 4, இது 5. ரைட்டா? புரிஞ்சா? ஓகே. அடுத்து கற்றல், கபடம், கண்ணீர், கமலம், கற்கண்டு, கஞ்சகம். என்ன சார் எல்லாமே ஒரே எழுத்தா இருக்கு? இப்ப எப்படி சார்? இப்பதான் மேட்ரு. எல்லாம் முதல் எழுத்தா இருக்கு. அப்ப முதல் எழுத்தை விட்டணும். ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். ரெண்டாவது எழுத்து பா வருது, இன்னு இருக்கு, மா இருக்கு, இரு இருக்கு, இஞ்சு இருக்கு. அப்ப முதல்ல எது வரும்? இக்கு, இஞ்சு. அப்ப இஞ்சு வரிசை. அப்ப இதான் முதல்ல. அடுத்து என்ன வரும்? இஞ்சுக்கு அடுத்து இன்னு. இன்னு இருக்கா? இருக்கு. அப்ப இது ரெண்டாவது. அடுத்து என்ன வரும்? இட்டு வரும். இட்டு இல்ல. அப்ப இப்பு. இப்புல பா இருக்கு, இந்த இருக்கு, கபடம். அப்ப இது 3. அடுத்து என்ன வரும்? இம்மு. இப்பு, இம்மு. அப்ப இம்முல கமலம், இந்த இருக்கு, மா. அடுத்து என்ன வரும்? இரு, கற்கண்டு. அடுத்து இன்னு. சோ இரு, அடுத்து இரு. இதுல எப்படி சார்? ரெண்டுமே இரு தானே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுவும் ஒண்ணுதான். அப்ப ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. இங்க மூணாவது எழுத்து ரா, இங்க மூணாவது எழுத்து கா. அப்ப இதுல கா ஃபர்ஸ்ட் வருமா, ரா ஃபர்ஸ்ட் வருமா? கா வரிசை. அப்ப கா முதல்ல போட்டுருணும். அடுத்து கற்றல். சோ புரிஞ்சா? சோ இப்படித்தான் போடணும். அடுத்து தண்ணீர், தவம், தடக்கை, தாப்பிசை, தன்பதம், தளிர். சோ இங்கேயும் பாருங்க, தா தான் முதல் எழுத்து. அப்ப ரெண்டாவது எழுத்தான பார்க்கணும். ரெண்டாவது எழுத்து இன்னு, பா, டா, இப்பு, இன்னு, தா. அப்ப ரெண்டு தண்ணீர்ல ரெண்டு எழுத்து ஒன்னா இருக்கு. இங்க தண்ணீர், தன்பதம். அப்ப ரெண்டு எழுத்து ஒன்னா இருக்கு. அப்ப மூணாவது எழுத்து பார்க்கலாம். நா வரிசை ஃபர்ஸ்ட் வருமா, பா வரிசை ஃபர்ஸ்ட் வருமா? பா வரிசை. அதற்கு முன்னாடி இங்க பாருங்க, டா வரிசை. இக்கு, இஞ்சி, இட்டு. அப்ப இட்டுல டா தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது முதல் இது. இப்ப தண்ணீர்ல எது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும்? பா வரிசை வருமா, நா வரிசை வருமா? நா வரிசை தானே ஃபர்ஸ்ட் வரும். 3 சொல்லினா. அப்ப இது ரெண்டாவது. அடுத்துதான் பா வரிசை. அப்ப இது 3. அடுத்து தளிர், தாப்பிசை, தவம். சோ இதுல எது அடுத்து வரும்? சோ பா வரிசை அதுக்கு அடுத்து வரும். அப்ப இது 4. அடுத்து லா வரிசை. அப்ப இது 5. அடுத்து தா. ஏன் சார் இங்க பாருங்க சார், இங்க ஏன் இப்படி மாறுது அப்படின்னா, தா தா கவனிக்கணும். இங்க தா தா, இந்த தால லா வருமா, வா வருமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் லா, வா, அதுக்கப்புறம் இவ்வுக்கு அடுத்து தான் இல்லு. அப்ப இங்க முத போட்ட இது தா நெடில் வரிசை. ஸோ அப்ப இது ரெண்டாவது தான் வரும். அதுதான் அப்படி போட்டிருக்கா. இப்போ வரிசை முதல்ல தான் சார் வரும். அப்ப அப்படி போடக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. முதல் எழுத்தை பார்த்துட்டு தான் ரெண்டாவது எழுத்து. அடுத்து மிடரு, மின்னார், மின்னல், மீ, மிசை, மிடுக்கு. ஃபர்ஸ்ட் மிடரு, மின்னால், எல்லாமே மீ. ஓகே, மீ 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 ஒரே ஒரு நெடில் வருது, பாக்கி எல்லாம் குறில். ஸோ அப்ப இந்த மீல முதல் எழுத்து என்ன? டாவா, இன்னா, டூவா, டா. டாவோட வரிசை தான் 2. அப்ப மிடரு, மிடு. அடுக்கடுத்து என்ன? இன்னு. ரெண்டுமே முதல் எழுத்து ஒன்னா இருக்கு.
மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். இது குறியிலு, இது நெடிலு. அப்ப மின்னல் முதல்ல, மின்னார் ரெண்டாவது, அடுத்து மீ என்பது லாஸ்ட். ஓகேவா? அடுத்து பெரு, பூத்தல், பொறு, பேரு, பீலி, பைங்குல். சோ இதற்கு பெரு இதுல பார்க்கணும். பா வரிசையில எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பாப்பா, பி. சப்ப பீலி. அடுத்து என்ன வரும்? பூ. அடுத்து பே. அடுத்து பே. அடுத்து பை. அடுத்து போ. அவ்வளவுதான், சிம்பிள். அற்றம், அங்கை, அர்ப்பணி, அட்டை, அச்சம், அவ்வை. சோ இதுல ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆ வரிசை. ரெண்டாவது எழுத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். இச்சு இருக்கு, வேற என்ன இருக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் இங்கு இருக்கு, அப்ப இது. அடுத்து என்ன வரும்? இங்கு இச்சு, அப்ப இச்சு. அடுத்து இட்டு இந்த இருக்கு. அடுத்து இரு இருக்கு. அடுத்து என்ன? அடுத்து வந்து இவ்வு, இரு, இந்த எண்ணெய். அவ்வளவுதான், முடிஞ்சு. சுண்ணம், செடி, சௌமியம், சீப்பு, சொல், செருப்பு, சூளை. இப்ப எல்லாம் மிக்சடு டைப்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க. சு, சே, சௌ, சி, சோ, சே, சு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சி. அடுத்து என்ன வரும்? சு. அடுத்து சூ, அப்ப சூளை. அடுத்து சே, செடி. அடுத்து செடியில பாருங்க, ரெண்டுமே சே இருக்கே சார். அப்புறம் எப்படி சார் டீ வருமா, இப்பு வருமா? முதல் கேட்டீங்க அப்பனா இப்புதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அதுதான் பாப்பா, பி, 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 டீ. டீ அதுக்கப்புறம் தான் வரும். அப்ப அதுக்கப்புறம் தான் சிப்பு, பூ வரணும். அடுத்து பாருங்க, செமியன், சொல். அவ்வளவுதான். அடுத்து வன்மை, கீற்று, கொடை, ஈசன், தாமரை, பணிவு, நட்பு. சோ இதுல முதல் எழுத்து வா, கி, கோ, ஈ, தா, பா, நீ. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்கு ஈ உயிரெழுத்து, அப்ப இது முதல்ல. அடுத்து பார்க்கணும், கா வரிசை இருக்கு. கால கீ ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்ப 2. அடுத்து கோ 3. அடுத்து காக்கா கி, அதுக்கு இதுல முடிஞ்சு. அடுத்து பார்க்கணும் இக்கு, இச்சு, இத்து, இத்து. அப்ப தா வரிசை இருக்கு. தாள ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை அப்ப எழுதுருங்க. அடுத்து இத்து, இந்து. அடுத்து இந்து வரிசையில நட்பு நா இருக்கு. அடுத்து இப்பு. அடுத்து இவ்வு. அவ்வளவுதான். ஸோ அப்ப கேட்டா போட்டுடலாமா? இவ்வளவுதாங்க, சிம்பிள். ரொம்ப எளிமையான ஒன்று, ஈஸியாக அடிச்சிடலாம். அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வரிசையில எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்து, அடுத்து உயிர்மை எழுத்து, அடுத்து மெய் எழுத்து. இந்த வரிசையா தெரிஞ்சிருந்தாலே போட்டுடலாம். டெஸ்ட் போட்டு பார்த்துருமா? இன்னும் ஒரு 10 கேள்வி மட்டும். அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. கோலம், தோணி, போதனை, மோதிரம். ஃபர்ஸ்ட் கா வரிசை இருக்கு. அடுத்து இத்து இருக்கு. அடுத்து போ இருக்கு. மோ இருக்கு. ஃபர்ஸ்ட் கா வரிசை. இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இம்மு. இது கரெக்டா இருக்கு. இதுல பாருங்களேன், மா முதல்ல வந்திருக்கு, இப்பு ரெண்டாவது தான் இங்க லாஸ்ட்ல கா. அப்ப இது இல்ல. இதுல பாருங்க, தா முதல்ல வந்துருச்சு, கா ரெண்டாவது இருக்கு. அப்ப 4 எழுத்துல எது முதல்ல வருமோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க இதுல பாருங்க, போதான் முதல்ல இருக்கு, கா ரெண்டாவதா இருக்கு. அப்ப இது இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏ. இப்படிதான் போடணும். அகர வரிசைப்படி அமைந்த சொற்கள் 4 எழுத்து பார்க்க போறோம். ஒற்றல், ஏலக்காய், ஆநிறை, ஈத்தல். சோ அப்ப இங்க உயிரெழுத்து இருக்கு. 2 உயிரெழுத்துல ஓ தான் முதல்ல இருக்கு, ஆ இல்ல. அப்ப அப்பயே தெரிஞ்சு வச்சு இது இல்ல. இதுல பாருங்க, 2 உயிரெழுத்துல ஆ ஃபர்ஸ்ட் இருக்கு, ரைட்டு. அடுத்து இ, அடுத்து ஏ, அடுத்து ஓ. அப்ப இது கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் 42க்கு பி. அடுத்து அகர வரிசைப்படி வாக்கியத்தை சேர்க்க. குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். காக்கா, கிக்கி, கூ. கா வரிசை, ரைட்டு. அதுக்கடுத்து என்ன வரும்? காக்கு அப்புறம் மா வரிசை வந்திருக்கு, இல்ல. நா வரிசை இல்ல. அப்ப இது தப்பா இருக்கு. இங்க பாருங்க, கா வரிசையில கூ, நா வரிசையில நே, இப்பு வரிசையில பா, மா வரிசையில மா. அப்ப இது கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் டி. அடுத்து யவனர், கூகை, வளவன், தூரை. அப்ப இதுல எது கரெக்டா இருக்கு? கா வரிசையில இங்க பாக்கணும். ஃபர்ஸ்ட் கா, காக்கா, கிக்கி, கூ, கூ. அப்ப இந்த கூ வந்துருச்சு. அடுத்து இத்து. அடுத்து இவ்வு வருது. அப்ப 44 பொறுத்த வரைக்கும் கரெக்ட், இவ்வு வருது. அடுத்து வா வரிசை கரெக்ட். அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்க. மந்தரை, மின்னல், முகை, மோதவி. மா, மீ, மூ, மே கரெக்டா இருக்கு. முதல் வரிசையிலே கரெக்டா இருக்கு. இதுல பாருங்க, மீ, மே தப்பு. மாதா முதல்ல வரணும், ரெண்டாவது இருக்கு. இங்க மூணாவதா இருக்கு, இங்கேயும் மூணாவதா இருக்கு. அப்ப இதை வச்சே கேன்சல் பண்ணிடலாமா? ஈஸியா அப்படி போற தெரியணும். டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கேள்விக்கலாம். அகர வரிசைப்படி அமைந்த தேர்க. பூஞ்சோலை, பைந்தமிழ், பாலகன், பெதுமை. சோ அப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? பா வரிசை. இப்போ பால எது ஃபர்ஸ்ட் வரும்? பாப்பா. அப்ப இங்க இருக்கு பா, பூ, பே, பை.
அப்ப ஆப்ஷன் டி. 46க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 47 அகர வரிசைப்படி சொற்களை தேர்க. தீ, தா தீ தூ தே, தா தீ தூ தே. அப்ப 47க்கு ஏ. 48 அகர வரிசைப்படி சொற்களை தேர்க. வி, வே, வே, வை. தப்பு. வி, வே, வே, வை கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து அகர வரிசைப்படி தான். இவ்வு வரிசை முதல்ல இருக்கு, இன்னு வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும். இச்சு வரிசை வேற இருக்கா, அப்ப இதுதான். அப்ப சே, இச்சு வரிசையில சே ஃபர்ஸ்ட் இருக்கு சென்னாயில, அடுத்து இந்து, அடுத்து இ, அடுத்து இவ்வு. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இ, 2 இ வருது, அப்ப உயிரெழுத்து. இதுல 2ல ஏதாவது ஒன்னதான் இருக்கும். இ, உ. இங்க பாருங்க, உயிரெழுத்துக்கு அப்புறம் இன்னொரு உயிரெழுத்தான வரணும். ஆனா இங்க பாருங்க மெய்யெழுத்து வந்துருச்சு, அப்ப இது கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி. ஸோ இப்படி ஒமிட் பண்ணி போட தெரியணும். அதற்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நிறைய பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். அந்த பேஜ்ல எப்படி சேரணும், டெஸ்ட் பேஜ் புதிதாக அறிவிடமே டெஸ்ட் பேஜ் சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதற்கு வருகின்ற ஜனவரி 20 முதல் நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத போற வரைக்கும் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே A to Z கொடுத்துருவோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதற்கான PDF கொடுத்துருக்கேன். படிச்சு பார்த்து தெரிஞ்சு விரைவாக அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z நீங்க படிக்கிறதுக்கு வேர் டு ஸ்டடி, படிக்கிறதுக்கு மெட்டீரியல், டெஸ்ட், கொஸ்டின் பைலிங்குள்ள இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக் மற்றும் நோட்ஸ் மெட்டீரியல். ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டுருக்கோம். ஸோ விரைவாக அந்த டெஸ்ட் பேஜில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்களும் விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் ஆனது வெறும் 1000 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பேஜ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வருகின்ற 19/1/2025 வரை, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். 20ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் ஆனது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேர்வுகள் நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.